உதாரணம் சொல்கிறேன். இந்த இதுக்கு குட்டி ஸ்டோரி, ஒரு இதுக்கு ஸ்லைடுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். ஒரு புயலால் 4 அண்டை வீட்டாரின் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின என்று நினைத்து பாருங்கள். அப்போது யாருடைய வீடு பெரிது என்பதை பார்த்து மதிப்பிடுவதை நியாயமான ஒப்பீடு அல்ல. உதென்ன கருமமடாயுது. கடைசி ஒரு பஞ்சாயத்தாவது ஒவ்வொரு நாளும் வந்துடுது. என்னடி இது இன்றைக்கு என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லி போய் பார்த்தால் வாசிக்கும் போது ஒரு சில தவறுகள் வரலாம். ஆனால் வாசிக்கிற முழுக்கவே தவறாத்தானே இருக்குன்னு சொல்லி மக்களுக்கிடையே ஒரே குசுகுசுப்பு. அப்போ ராஜாக்களா இங்கே வாங்கோ, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் அடிச்சது கசிப்பு, ஏறுது மப்பண்டா. இல்லை அப்போ அகப்பையில வரணுமென்றால் பானையில இருக்கணும். அவர் என்ன வச்சினே வஞ்சகம் பண்றார். அவருக்கு தான் வாசிக்கவே வரலையே. காலம் எப்படி மாறி போயிட்டுன்னு பார்த்தீங்களா ராஷாக்களா? அப்பாவி மக்களுக்கு அடிக்கிறதுக்கு கையில் ஆயுதத்தோட தெரிஞ்ச நம்மளோட மறியல் மாமாவுக்கு இப்போ காகிதத்தை கொடுத்து வச்சிருக்கு. அவருக்கு எது நிதி எது நீதினே தெரியல. ஆனால் அவர் நிதியமைச்சரான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அடுத்த 5 வருஷத்துக்கு எங்கள் பொட்டு மாமாட ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை என்ன ஆக போகுதுன்னு சொல்லி. கோவிந்தா கோவிந்தா.